மனிதனுடைய மனம் அதை புரிஞ்சுக்கணும். அதன் செயல்பாடு, அதனுடைய ஃபெசிலிட்டேஷன் இதுக்கான வழிவகைகளை உருவாக்கத்தான் கிரேட் மைண்ட்ஸ் நமக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் கொடுத்தாங்க. பட் அது நாளடைவில் மறுபெயர் சூட்டப்பட்டு எந்தெந்த வகையிலெல்லாம் சுருக்கப்பட முடியுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் பெயர் மாற்றத்தின் பேரில் விற்பனை பொருளாக்க முடியுமோ அப்படியெல்லாம் நமக்கு இந்த கமர்ஷியல் உலகம் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி எந்தெந்த ரியல் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட்ஸ் ஒரு சியூடோ சயின்ஸா மருவி நமக்கு கொடுக்கப்படுது, விற்பனை செய்யப்படுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க உள் மனசுல புதஞ்சிருக்கிற கான்ஃபிளிக்ஸ் தான் உங்க நடத்தையை தீர்மானிக்குது. இதுதான் ஃப்ராய்ட் சொன்னது அண்ட் இதை சைக்கோ அனாலிசிஸ்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா தான் சொல்றாங்க. ஏறத்தாழ இது ஒரு ட்ராமா டம்பிங் தான். அது தெரப்பி இல்லை, அது ஒரு ஷார்ட்கட். ஏன்னா ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சைல்ட்ஹுட்டோட நிற்கிற விஷயம் கிடையாது. அடல்ட்ஹுட் இருக்கு, மிடில் ஏஜ் லைஃப் இருக்கு, ஓல்ட் ஏஜ் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் பொதுவான ஒரு ஆழமான மனசு இருக்கு. அதுக்கு பேரு கலெக்டிவ் அன்கான்ஷியஸ். இதுதான் யூங் சொன்னது, கால் யூங். ஆனா இன்னைக்கு இது டேரட் கார்டு ரீடிங் ஆயிடுச்சு. சைக்காலஜி வேற, என்டர்டெயின்மெண்ட் வேற. ஒவ்வொரு மனுஷனும் ஒரு பர்பஸ் தேடி, ஒரு பிலாங்கிங்னஸ் தேடி முன்னேறி போவான். இதுதான் இண்டிவிஜுவல் சைக்காலஜி. இப்படிதான் ஆட்லர் சொன்னார். ஆனா இன்னைக்கு உங்களோட பர்த் ஆர்டர் தான் உங்க பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லுது. ஒரே ஒரு ஃபேக்டர் எப்படிங்க ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ண முடியும்? மோரோவர் ரிவார்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ், அதாவது வெகுமதிகள் மற்றும் விளைவுகள், இது ரெண்டு மூலமா ஒரு பிஹேவியரை ஷேப் அப் பண்ண முடியும். அதுதான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இதைத்தான் ஸ்கின்னர் சொன்னாரு. ஆனா இது காலப்போக்கில் பிஹேவியர் மேனிப்புலேஷன். ரிவார்ட்ஸை ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணு அப்படின்னு ட்விஸ்ட் பண்ணி கொடுக்கப்படுது. இது சயின்ஸ் மேனிப்புலேஷன் மேனுவல் கிடையாது. அதே மாதிரி நம்ம மனசில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நேச்சுரலாக அதை ரெடியூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பேர் காக்னேட்டிவ் டிசனன்ஸ். இதை தான் ஃபஸ்டிங்கர் கொடுத்தாரு. ஆனால் அந்த மாதிரி மனப்பான்மையை மைண்ட் ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ கோர்சஸ் கொடுக்குறாங்க. மனசை புரிஞ்சுக்கிறதுங்கிறதும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிறதும் ஒன்று கிடையாது. தாண்டாய் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்ன விஷயம் ஹலோ எஃபெக்ட். ஒரு குவாலிட்டி, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாலிட்டி ஒரு பர்சன் கிட்ட இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பர்சன் முழுக்க முழுக்க நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் ஹலோ எஃபெக்ட். அது இப்போது நீங்கள் நினச்சா நடக்கும். நீங்கள் எதை வேணால் யாரை வேணால் அட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி மறுபெயர் சூட்டப்பட்டு விற்பனைக்கு வந்துடுச்சு. பர்செப்ஷன் பயாஸ், கன்ஃபர்மேஷன் பயாஸ், இதெல்லாம் ரியல் சயின்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் கிடையாது. ஆல்பர்ட் பண்டூரா சொன்னதும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். நம்மளால முடியும்னு நம்ம நம்பும் போது தான் முயற்சிக்கிறோம். அதுதான் செல்ஃப் எஃபிகசி. ஆனால் அது இன்னைக்கு திணிக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவிட்டியா, டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியா அரங்கேறுது. நடக்கும்னு நீங்கள் நம்பினா மட்டும் போதும். நம்புங்க, நடக்கும் அப்படின்னா நம்பிக்கை மட்டும் போதாது, ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள், இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரபிளாக நடக்கிற மாதிரி இருக்கும். பட் இதனுடைய பேக்கப் பார்த்தீங்கன்னா இதர் உங்களோட ஹார்ட் ஒர்க்காக இருக்கும், இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸாக தான் இருக்கும். ரியல் சைக்காலஜிக்கு இது தெரியும். ஆசைகள் முதல் படியை தான் கட்டும், மற்ற எல்லா படிகளையும் உங்கள் எஃபர்ட்ஸ் தான் கட்டும். ரியல் சைக்காலஜி எந்த வகையிலும் ஷார்ட் கட்ஸை விற்காது. நீங்களும் இதெல்லாம் நம்பலாம், உங்களுக்கு வேலைக்காகலாம், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. ஆனால் சைக்காலஜிங்கிற போர்வைக்குள்ளே இது வந்தால் தயவு செய்து அது சைக்காலஜின்னு நம்பாதீங்க. அது உண்மை கிடையாது. பி மைண்ட்ஃபுல்.